பாஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இதை ரன் பண்ணி காட்ட போகிறோம் இது வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பில்டுன்ற ஒரு மெனுக்கு போகிறோம். அதில் பில்ட் அண்ட் ரன் அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டத்தை நம்ம கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லாஜிக் இஸ் ராங், லாஜிக் ராங் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க சார். ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சே அப்படின்னீங்கன்னா, இப்போது நான் இங்கே என்ன சொன்னேன், இன்ட்டோட சைஸ் வந்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு 2ன்னு சொன்னோம். இப்போ வந்து சார் இது வந்துட்டு எஃப் இஸ் அ குவாலிஃபையர். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எஃப்ங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி வி ஷுட் மென்ஷன் எஃப். அதாவது அந்த வேல்யூவோட எண்டில் எஃப்னு மென்ஷன் பண்ணோம்னா அது ஃப்ளோட்டு. இப்போது இந்த டபுளையும் இந்த ஃபார்மல் பேராமீட்டர் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு, ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது. சரிங்களா? இப்போ 10.0 அப்படிங்கிற டபுள் வேல்யூவையும் என்னவா கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னா எனக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கன்வெர்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி automatically convert value from one data type to another data type, then that kind of typecasting called as automatic or implicit. இன்னொன்று unboxing. மொத்தம் 3 சொல்லலாம். இப்போ automatically which one typecasting convert value from one data type to another data type automatically, then that kind of typecasting called as automatic typecasting, implicit typecasting or unboxing. சரி சார், மேனுவலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா மேனுவல் டைப் காஸ்டிங், எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் அண்ட் தென் பாக்ஸிங். ஸோ நம்ம இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹியர் இந்த பொறுத்த வரைக்கும் ஹியர் கன்வெர்ட் இன்ட் வேல்யூஸ் இன்டு ஃப்ளோட். ஹியர் we are exactly fixed float values, but here we are fixed double values. This double values are also automatically converted into float when actual parameter values are entering from here into formal parameter. இந்த இடத்துல இருந்து போகும்போது இது ஆக்சுவல் பேராமீட்டர் எங்கே பாஸ் பண்ணுதுன்னா ஃபார்மல் பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணும்போது அதுவே கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ நம்ம அதனால தான் நம்மளுக்கு எரர் வராமல் இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் எக்ஸாக்டாக டிஸ்பிளே பண்ணுது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ நான் வந்து டபுள் டைம்ஸ் எஸ்கே கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அவுட்புட் ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வரேன். ஸோ எகெயின் ஐ ரிட்டர்ன் பேக் டு ஹியர் இட் செல்ஃப். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நான் ஒரு பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்துட்டு இங்கே நல்லா கவனிங்க. இப்போ மைனோட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் ஹேஸ் int formal parameter data types. Second function declaration part as float formal parameter data types. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இங்கே இன்ட்டு அப்படின்னு போகுது. இப்போ எதை சார் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கும். ஏன்னா பிகாஸ் ஹியர் ஆக்சுவல் பேராமீட்டர் டேட்டா டைப்ஸ் ஆர் இன்ட்டு. ஸோ தீஸ் ஆக்சுவல் பேராமீட்டர் டேட்டா டைப்ஸ் automatically verify whether formal parameter data types also int is found or not. Yes, found. Here found. So அப்போ இதுக்குள்ளார என்டர் ஆகிடும். இந்த 10 ஏல ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த 3 பியில் ஸ்டோர் ஆகிருக்கும். 10 வேல்யூ ஸ்டோர்டு இன்ட்டு ஏ ஃபார்மல் பேராமீட்டர், 3 வேல்யூ ஸ்டோர்டு இன்ட்டு பி ஃபார்மல் பேராமீட்டர். இந்த இடத்துல நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு டிவைட் பை இன்ட்டுன்னு தான் வரும்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3ன்னு தான் அவுட்புட் ரிட்டர்ன் ஆகிருக்கும். இந்த 3ங்கிற வேல்யூ எங்கே சார் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த இன்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இந்த இன்ட்டில் இருந்து நம்ம எங்கே சார் வரும்னா திஸ் இஸ் ஃபங்க்ஷன் காலிங் பார்ட். இந்த ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் இஸ் ஆல்சோ ரிசீவ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ ஆல்சோ. திஸ் ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் ரிசீவ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ ஆல்சோ. இந்த ஃபங்க்ஷன் காலிங் பார்ட்டே ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவும் வாங்கியிருக்கோம். சரி, வாங்கி எதில் சார் ஸ்டோர் பண்ணுறோம்? வாங்கி எதுலையுமே ஸ்டோர் பண்ணல. இமீடியட்லி டிஸ்பிளே இன் அவுட்புட். Immediately I want display the function return value in output screen. Output screenல எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா here I pass, here I call function, that function name is also div, but pass with float actual parameters. இப்போ 10.0f and 3.0f, these are called as actual parameters. These parameter values passed into, இப்போ இங்கே போய் செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் div செக் பண்ணோம், பட் int, so no matched. So next div செக் பண்ணோம். Next div is matched.
ஸோ இப்போ இந்த 10.0 எஃப்ங்கிறது ஏல போய் ஸ்டோர் ஆகிடும், 3.0 எஃப்ங்கிறது பியில் ஸ்டோர் ஆகிடும். நான் அவ வெரிஃபிகேஷன், நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 10.0 எஃப் டிவைட் பை 3.0 எஃப். அப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை, இது என்ன வேல்யூ வந்திருக்கும்னா 3.33333. எத்தனை தடவை சார் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வரும்னா 6 டைம்ஸ் 3 வந்திருக்கும். அப்போது 3.6 டைம்ஸ் அக்கர்ட் 3. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்படி வந்திருக்குன்றாங்க, 3.33333. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, சாரி 10.0 எஃப் டிவைட் பை 3.0 எஃப். அப்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்குன்றாங்க. எந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும், அக்கார்டிங் டு திஸ், இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார், அப்போ இதில் வந்துட்டு என்ன வந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா, நம்ம இங்கே தான் ஃப்ளோட்டில் பாஸ் பண்ணல, 10 டிவைட் பை 3 தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஃப்ராக்ஷனல் பார்ட் மிஸ்ஸிங். சரி சார், இப்போது கேர்ஃபுல்லி வாட்ச் இட் அவுட், ஜெனிரிக் ஃபங்க்ஷன். இந்த டைட்டிலை ரீட் பண்ணுங்க. இங்கே இருக்கிற ஹிண்ட்டை, ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஜெனிரிக் ஃபங்க்ஷன். காமன் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கரண்ட் ப்ரோக்ராம். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு 10.0 3.0. இப்போது நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேங்க. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குறேன். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கா, எனக்கு 10.0 அண்டு 3.0. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ளோட், சாரி டபுள். இப்போது ஆம்பிகாஸ் எரர், இங்கே பாருங்கள், ஆம்பிகாஸ் எரர்னா கன்ஃபியூஷன் அர்த்தம். எதை கால் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. நான் இன்டை கால் பண்ணுமா இல்லை ஃப்ளோட்டை கால் பண்ணுமா அப்படிங்கிறது அது கன்ஃபியூஸ் ஆகிடும். யார் கன்ஃபியூஸ் ஆவாங்க, கம்பைலர் கன்ஃபியூஸ்டு. ஸோ கம்பைலர் ரிட்டன் ஆம்பிகாஸ் எரர். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆம்பிகாஸ் எரர் வரும். சப்போஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இல்லாத போது நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்க போது நம்மளுக்கு ஒர்க் ஆச்சு. இன்கேஸ் ஹியர் ஐ எம் நாட் டெவலப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், தென் வி கேன் பாஸ் எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் இன்டு சிங்கிள் ஃபங்க்ஷன். தட் சிங்கிள் ஃபங்க்ஷன் ஃபார்மல் பேராமீட்டர் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட் வேல்யூஸ் ஃப்ரம் ஆக்சுவல் பேராமீட்டர். ஆக்சுவல் பேராமீட்டரோட வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மல் பேராமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்குது. ஆனால் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்காது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எரர் ரைஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே திரும்பியும் ரன் பண்ணுறாங்க. நான் சேவ் பண்ணிட்டேன். பில்ட் மெனு போகிறாங்க, பில்ட் அண்ட் ரன் கிளிக் பண்ணுறாங்க. எரர் வந்துருச்சா, ஆம்பிகாஸ் எரர். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணாதனால என்னோட ஸ்டார்ட் பட்டன், என்னோட விண்டோஸ் ஸ்டார்ட்டும் வருது. இங்கே வியூ போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஓகே குட். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, நம்ம இங்கே வந்து எரர் ரைஸ் ஆகிருக்கு. இந்த எரரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லாக், வியூவில் போய்ட்டு லாக் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாக் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஒன் செகண்ட், இந்த லாகில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே கால் ஆஃப் ஓவர்லோட் div double is ambiguous. Error message is call of overload div double is ambiguous. கன்ஃபியூஷன் அர்த்தம். ஆம்பிகாஸ்னா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் வந்துட்டு இங்கே வந்து கம்பைலர் டோனோ விச் ஒன் ஃபங்க்ஷன் ஐ கேன் ஆக்சஸ், எந்த ஃபங்க்ஷனை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்னு கம்பைலருக்கே தெரியல. சரி, இதை நான் டிசேபிள் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள், ஹியர் ஆல்சோ கம்பைலர் ரைஸ் ஆம்பிகாஸ் எரர். சின்ஸ்